வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிக சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சாப் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தா ரெண்டு பொருள் தாங்க. ஒன்று 10 to 15 சின்ன வெங்காயம், இன்னொன்று 20 பூண்டு பல். இப்போ ஒரு கடாய், பேன் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்ல ஹீட் ஆன பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே நறுமணம் கொடுக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கிராக்கிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் நல்லா கிராக்கிள் ஆகி முடித்த பிறகு அதில் 5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. குண்டு மிளகா வச்சுருக்கிறவங்க குண்டு மிளகா சேர்த்துக்கலாம். நீளமாக இருக்கிற மிளகா வச்சுருக்கிறவங்க நீளமாக இருக்கிற மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிற பூண்டு பற்களை இதில் சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை நல்லா முருக விடுங்க. பூண்டு நல்லா சிவந்த பிறகு அதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா பவுடரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கணுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். நம்ம பண்ணுறது பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரை. ஸோ ட்ரையாக இருக்கணுன்றதுக்காக 1/2 டம்ளர் ஆட் பண்ண போதும். இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் நல்லா குக்கான பிறகு ஓரமாக எண்ணெய் துளிகள் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா அலசி வச்சிருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் சப்போஸ் 1 kg பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே டபுள் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் கொஞ்சம் செமி குக்காக இருக்கிற டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். ஸோ சைட் பை சைடாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரைக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கறதுக்கு, ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கிற சோம்பு தூளை இதில் அப்படியே மழை சாரல் மாதிரி தூவி விட போகிறோம். ஆட் பண்ண வேண்டிய எல்லா பொருட்களையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சிக்கன் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறு ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் ஸ்ரீநிதி செல்வகுமார் மற்றும் கலாராணி செல்வகுமார் ஃப்ரம் எங்கள் வீட்டு கிச்சன்.